கோடான கோடி அற்புதங்கள் புரியும் புனித தேவசகாயம் பிள்ளையின் வாழ்க்கை வரலாறு. இந்திய பொதுநிலையினரின் முதல் புனிதர் தேவசகாயம். 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் 23இல் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகா நட்டாலம் என்னும் சிற்றூரில் நீலகண்டன் பிராமணரான வாசுதேவன் நம்பூதிரிக்கும் நாயரான தேவகி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். அவரது பெயர் நீலம் என்பது நீலகண்டன் என விரிவடைந்து இரண்டுமே இந்து கடவுளான சிவனின் ஒரே பெயரின் இரு வேறு வடிவங்களாகும். மருமக்கள் வழி மரபு காரணமாக தாய்வழி வரவை பின்பற்றி குழந்தைகள் தாயின் சாதியால் அடையாளம் காணப்பட்டனர். எனவே நீலமும் உயர் சாதியாக கருதப்பட்ட நாயர் சாதியை சேர்ந்தவராகவும் உயர்நிலை பிராமண சாதிக்கு அடுத்ததாகவும் கருதப்பட்டார். நாயர் சாதியினர் போர்க்குணம் மிக்கவர்களாக கருதப்பட்டதால் திருவிதாங்கூர் மன்னரின் பெரும்பாலான வீரர்கள் அந்த சாதியிலிருந்து வந்தவர்கள். நீலம் பெரியவனாக வளர்ந்து அரசனின் அரசவையில் பதவி வகித்த போது மக்கள் அவருடைய பெயருடன் பிள்ளை என்னும் சொல்லையும் சேர்த்தனர். உயர் சாதியில் பிறந்து சமுதாயத்தில் உயர் பதவிக்கு வருபவர்களின் பெயர்களில் பிள்ளை என்னும் சொல் சேர்க்கப்பட்டது. அதன்படி நீலம் பிள்ளை அல்லது நீலகண்டன் பிள்ளை என்றும் அழைக்கப்பட்டார். இளமை பருவமும் கல்வியும். சிறு வயதிலே நீலகண்டனின் நுண்ணறிவும் சேர்த்து தெளியும் ஆற்றலையும் ஆய்ந்தறியும் புலமையும் இருந்தனர். திருவோண பண்டிகையின் போது ஆட்டுக்கிடாவை அடக்கி அரசனிடமிருந்து பரிசு பெற்றார். தனது மருமகனை உயர் கல்வியாளனாகவும் வீரனாகவும் காண ஆசைப்பட்ட ராமன் பிள்ளை தம் செல்வாக்கை பயன்படுத்தி பறைக்கோடு கரை கண்ட முத்தப்பரிடம் படிக்க வைத்தார். தொடக்கத்தில் பனை ஓலையில் நாராயம் கொண்டு எழுத கற்றுக்கொண்டார். தமிழ் மலையாளம் மொழிகளில் தேர்ச்சி பெற்றார். வடமொழி வேதாந்தம் இலக்கணம் போன்றவற்றை கற்று தத்துவ ஞானமும் தமிழ் இலக்கிய புலமையும் பெற்றார். வர்ம சாஸ்திரம், சிலம்படி, அம்பு எய்தல், களரி போர் பயிற்சி போன்றவற்றை கற்று உடல் வலிமையிலும் வீர விளையாட்டுகளிலும் திறன் பெற்று விளங்கினார். நீலகண்டன் போர் வீரராக பணியாற்றத் தொடங்கினார். பின்னர் கோயில் பணியில் தம்மை ஈடுபடுத்தினார். இறுதியாக அரசவை கருவூலத்தில் அலுவலராக சேர்த்து கொள்ளப்பட்டார். இராணுவ பணியிலும் அறிவு கூர்மையிலும் உறுதியான மனதிலும் மற்ற போர் வீரர்களை விட உயர்ந்து நின்றதால் மற்றவர்கள் இவரை தலைவராக மதித்து கீழ்ப்படிந்திருந்தனர். மார்த்தாண்டவர்மவாலும் பிற அமைச்சர்களாலும் அதிகமாக அன்பு செய்யப்பட்டிருந்தார். குடும்பத்தில் பெரும் செல்வ செழிப்பு இருந்தும் தீய குணங்கள் இன்றியும் அகங்காரமின்றியும் எளிமையுடன் வாழ்ந்தார். இதனால் நீலகண்டனுக்கு பெண் கொடுக்க அவர் சமூகத்தினர் பலரும் போட்டியிட்டனர். அமராவதி குளத்தின் கரையில் அமைந்திருந்த மேற்கோடு குடும்பத்தில் பிறந்த அறிவும் நற்குணமும் கொண்ட பார்கவி அம்மாவை நீலகண்டனுக்கு மனம் பேசி முடிக்க இவரது திருமணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. நீலகண்டனும் டிலனாயும். டச்சுக்காரர்கள் 1741 ஜூன் 27 குளச்சல் தொடங்கி தேங்காய்பட்டணம் முதல் இரணியல் வரை தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயன்றனர். மார்த்தாண்டவர்மாவின் படை வீரர்கள் போர்க்களத்தில் பாய்ந்து தீரமுடன் போர் புரிந்தனர். இயேசு சபை குருக்கள் இப்போரில் திருவிதாங்கூர் மக்களுக்கு துணை நின்றனர். இப்போரில் டச்சு படை படு தோல்வி அடைந்தது. அப்பொழுது கைது செய்யப்பட்டவர்களில் டச்சு தளபதி டிலனாயும் ஒருவர். உதயகிரி கோட்டையை கட்டியெழுப்பும் பொறுப்பு டிலனாயிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்பொழுது அக்கோட்டையில் பணிபுரிந்த ஆயிரக்கணக்கான வேலையாட்களுக்கு சம்பளம் வழங்கும் பொறுப்பையும் கட்டுமான பொருட்கள் வழங்கும் பொறுப்பும் நீலகண்டனின் மேற்பார்வையில் இருந்தது. இந்த காலகட்டத்தில் டிலனாயும் நீலகண்டனும் அடிக்கடி சந்தித்து உரையாடினர். அறிவாளியான நீலகண்டனே டிலனாய்க்கும் ஆற்றலும் போர்த்திறனும் மிக்க டிலனாயை நீலகண்டனுக்கும் பிடித்து போய் விட்டது. இவ்விருவரும் அடிக்கடி சந்தித்து அவரவர் வாழ்வை பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் முகவாட்டத்துடன் டிலனாயை சந்தித்தார் நீலகண்டன். காரணம் கேட்டபோது கணக்கின்றி கிடந்த கால்நடைகள் காலமானதையும்
நெல் வயல்கள் கருகி போனதையும், உடல் பலம் கொண்ட உறவினர்கள் உலகிற்கு விடைபெற்று சென்றதையும் கடவுளின் சாபம் என்று சொல்லி நம்பூதிரிகள் பரிகார பூஜைகள் செய்ய அறிவுரை கூறியதையும் டில்லனாயிடம் பகிர்ந்து கொண்டார் நீலகண்டன். நண்பரே, இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்வில் இயற்கையானது. இதை வென்று விடுவதுதான் வாழ்வின் வெற்றி. யோபு என்றொரு மானிடன் ஊஸ் நகரில் மனைவி மக்களோடு கால்நடைகள் மற்றும் செல்வங்களோடும் வாழ்ந்து வந்ததையும், பின் எல்லாவற்றையும் இழந்து யோபுவின் உடல் முழுவதும் வெடித்து புண்ணானதையும், அரிப்பு தாங்காமல் சொரியும் வேளையில் கூட அவர் ஆண்டவரை துதிப்பதையும் நிறுத்தவில்லை என்பதையும், கடவுளை பழித்துவிட்டு செத்துவிடு என்று மனைவி பைத்தியக்காரி போல் பேசியதை கேட்டபோதும் யோபு முன்பை விட அதிகமாக இறைவனை புகழ்ந்தார் என்பதையும், நிறைவில் கடவுளின் பார்வை யோபுவின் மேல் விழுந்தது என்பதையும், இழந்தாரோ அதையெல்லாம் திருப்ப பெற்று கொண்டார் என்பதை நீலகண்டனுக்கு எடுத்து சொன்னார் டில்லனாய். வேதனையோடும் சோதனையோடும் நிகழ்வதை கேட்ட உள்ள மகிழ்ச்சியோடு பேசத் தொடங்கினார். டில்லனாய் கொடுத்த விளக்கங்கள் ஏற்புடையதாய் இருந்ததை கண்ட நீலகண்டன் தாமும் கிறிஸ்தவராக மாற விரும்பினார். டில்லனாய் அவரிடம் அருள் தந்தை ஜான் பாப்டிக்ஸ் புத்தாரிக்கு ஒரு கடிதம் கொடுத்து அதை வடக்கன் குலத்துக்கு அனுப்பினார். அக்கடிதத்தில் நீலகண்டனுக்கு திருமுழுக்கு அளிக்குமாறு வேண்டுதல் விடுத்திருந்தார். நீலகண்டனின் திருமுழுக்கும் நம்பிக்கை வாழ்வும். நீலகண்டனுக்கு திருமுழுக்கு கொடுப்பது துன்புறுத்தல்களுக்கு காரணமாகலாம் என்று எண்ணிய அருள் தந்தை புத்தாரி அவருக்கு திருமுழுக்கு கொடுக்க நீண்ட காலம் தயங்கினார். ஆனாலும் நீலகண்டன் விடாப்பிடியாக திருமுழுக்கு பெற வேண்டும் என்பதில் உறுதியாய் நிலைத்திருந்ததால் அருள் தந்தை புத்தாரி நீலகண்டனுக்கு வடக்கன் குலத்தில் 1745 ஆண்டு மே மாதம் 14ஆம் நாள் திருமுழுக்கு கொடுத்தார். அப்போது அவருக்கு வயது 33. தேவ சகாயம் என்றால் இறைவனின் உதவி என்பது பொருள். இவரது ஞான தந்தை ஞான பிரகாசம் உபதேசியார் ஆவர். திருமுழுக்கு பெற்ற பின் வடக்கன்குளன் பரலோக மாதா ஆலயத்துக்கும் கோட்டாறு சவேரியார் ஆலயத்துக்கும் உதயகிரி கோட்டைக்குள் இருந்த ஆலயத்துக்கும் சென்று திருப்பலியில் பங்கெடுத்து வந்தார். கிறிஸ்தவரான தேவ சகாயம் தன் மனைவி பார்கவி அம்மாவையும் கிறிஸ்தவ நம்பிக்கையாளராக மாற்ற விரும்பி அவ்விருப்பத்தை தன் மனைவியிடம் சொன்னார். இவரது ஜெப வாழ்வையும் இரக்க செயல்களையும் போதனைகளையும் அறிந்து கிறிஸ்துவை பின்பற்றி வாழ பார்கவி அம்மா விருப்பம் தெரிவித்தார். அதன்படி வடக்கன்குளம் சென்று பரஞ்சோதி நாதரை சந்தித்தார். திருமுழுக்கு பெற்றார். பார்கவி அம்மா என்ற பெயரை மாற்றி திரேஷா என்னும் பெயரில் தமிழ் சொல்லான ஞானப்பூ என்ற பெயரை பெற்றார். தேவசகாயம் தன் வாழ்வில் எல்லா இனம் மற்றும் சமூகம் சார்ந்த மக்களோடும் இணைந்து இயல்பாக பழகினார். கிறிஸ்துவை தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டதினால் சாதி மதைய பாகுபாடுகளை களைந்து சாதிய அடையாளங்களை தூக்கி எறிந்தாள். தொழிலால் தாழ்ந்தோர் என்று கருதப்பட்டோரிடம் விருந்து உண்டு மகிழ்ந்தார். கிறிஸ்துவில் புது பிறப்படைந்து அவர்கள் பார்வையில் தீட்டுப்பட்ட மனிதராக அரசவை அலுவலகத்துக்குள் வந்தார். கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்வு காரணமாக தேவ சகாயத்திடம் காணப்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கண்ட உயர் சாதியினர் அவர் ஒரு துரோகி என குற்றம் சாட்டினர். சமய செயல்பாடுகளை இகழ்பவராகவும் தெய்வங்களையும் பிராமணர்களையும் அரச அரியணையும் பழித்துரைப்பவராகவும் அவரை பார்த்தனர். கிறிஸ்தவ நம்பிக்கைக்காய் துன்பப்படுத்தப்படுதல். புரோகிதர்கள் மன்னரின் நேர்முக உதவியாளரான சிங்கார அண்ணாவிடம் வந்து தேவசகாயம் மன்னனையும் நம்பூதிரிகளையும் இந்து சமயத்தையும் பழித்துரைத்தான் என பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டனர். தன்னை விட ஒருபடி மேல் பதவியான மேற்பார்வையாளர் பொறுப்பில் இருக்கும் தேவசகாயத்தை கவிழ்க்க நேரம் பார்த்து கொண்டிருந்த சிங்காரம் அண்ணாவுக்கு வாயில் தேனூற்றியது போல் இருந்தது. நம்பூதிரிகளில் வலையில் சிக்கியிருந்த மார்த்தாண்டவர்மா தன் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க விரும்பியும் பெரும்பான்மை சமய மக்களின் பாதுகாவலன் என காட்ட விரும்பியும் தேவசகாயத்தை கைது செய்ய ஆணையிட்டான். கைது செய்யப்பட்டு அனுபவித்த துன்பங்கள். 1749 பிப்ரவரி 23
தேவசகாயம் தங்கியிருந்த கல்குளம் குன்றிக்காட்டு வீட்டில் மன்னரின் ஆணைப்படி சேவகர்களால் கைது செய்யப்பட்டார். இவர் ஒரு மிக குறுகிய சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் பசிக்கு உணவு கொடுக்கப்படாமலும் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கப்படாமலும் பல்வேறு விதங்களில் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். தேவ சகாயத்தை ராஜ துரோகி என சித்தரித்து எருக்கிளை மாலை அணிவித்து திருவிதாங்கூரில் உள்ள 8 தாலுகாக்களுக்கும் எருமை மீது அமர செய்து ஏளனத்துக்கு உள்ளாக்கி கொண்டு சென்றனர். இவர் கொண்டு செல்லப்பட்ட இடங்களில் மக்கள் இவரை சந்தித்து மதம் மாறியதால் இவரை மக்கள் சந்திக்க விடாமல் இருட்டறையில் பூட்டி வைத்தனர். 1750 செப்டம்பர் மாதத்தில் தேவசகாயம் திருவனந்தபுரத்திலிருந்து எருமை ஊர்வலமாக தலைநகர் பத்மநாபபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு மிகப்பெரிய சுண்ணாம்பு சூளை உருவாக்கி அதில் தேவசகாயத்தை நிறுத்தினர். தேவசகாயம் முழந்தாளிட்டு இறைவனை புகழ்ந்து நின்றார். தேவசகாயத்தின் கதையை முடிவுக்கு கொண்டுவர மன்னர் இடமாற்றி சிறை வைக்க உத்தரவிட்டார். அவரை காவலர்கள் சித்திரவதை செய்து புலியூர்குறிச்சி வழியாக கொண்டு சென்றனர். புலியூர்குறிச்சி முட்டிடுச்சான் பாறையில் அனுபவித்த துன்பங்கள். சுடும் பாறையில் அமர வைத்து சாட்டையால் அடிபட்ட காயங்களில் மிளகாய் அரைத்து பூசியும் எருக்கம் இலையால் மாலை அணிவித்து எருமையின் மீது அமர செய்து அவமானப்படுத்தியும் கொடுமை புரிந்தனர். தாகத்திற்கு தண்ணீர் கேட்டபோது சாண நீரையும் புழு நெல்லியும் அழுக்கு தண்ணீரையும் குடிக்க கொடுத்தனர். அப்பொழுது பாறையின் மீது முட்டிடித்து பாறையை பிளந்து அற்புத நீரை ஊற்றெடுக்க செய்து தன் தாகத்தை தணித்து கொண்டார். அப்பட்டுவிள்ளை எழுந்தன் கோட்டு கோணம் என்னும் இடத்தில் கல் தூணில் கட்டி வைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கினர். பெருவிளை ஆராய்ச்சார் சிறையில் அனுபவித்த துன்பங்கள். அங்கிருந்து பெருவிளையில் ஆராய்ச்சாரிடம் கொண்டு செல்லப்பட்டார். அவர் தங்கியிருந்த இடத்தருகில் நிழல் கிடைக்காமல் இருப்பதற்காக பட்டுப்போன வேப்பமரம் ஒன்றில் கட்டி போட்டனர். பல மாதங்களாக பட்டு போயிருந்த வேப்பமரம் பச்சை பசேலென இலை துளிர்விட்டு கிளை பரப்பி தேவ சகாயத்திற்கு நிழல் கொடுத்தது. மக்கள் கூட்டமாக வந்து இவரிடம் ஜெபித்து குணம் பெற்று சென்றனர். போர் வீரர்களின் நட்பினால் பல அருள் தந்தையர்களை சந்திக்கும் வாய்ப்பு பெற்று அவர்கள் மூலம் அருள் சாதனங்களை பெற்று கொண்டார். பல்லாண்டுகள் குழந்தை செல்வம் இல்லாமல் தவித்த ஆராய்ச்சாருக்கு தேவசகாயத்தின் ஜெபத்தினால் ஆண் குழந்தை செல்வம் கிடைத்தது. அதனருகில் தேவசகாயம் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்த போது குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியபடி அன்னை மரியாவும் யோசேப்பும் திருக்குடும்பமாய் வந்து காட்சி தந்து அகமகிழ செய்தார். ஆரல்வாய் மொழி காற்றாடி மலைக்கு இழுத்து செல்லுதல். தேவ சகாயத்தினால் பலரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறுவதை குற்றம் சாட்டப்பட்டு இதற்கு முடிவு கட்டும் நோக்கத்தில் இவர் ஆரல்வாய் மொழிக்கு இழுத்து செல்லப்பட்டார். இவர் அங்கு சிறை வைக்கப்பட்டதும் மக்கள் கூட்டமாய் வர ஆரம்பித்தனர். காவலர்கள் தடுத்த போதிலும் மக்கள் கூட்டத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே அவரை விரைவாகவும் இரகசியமாகவும் கொல்ல சதித்திட்டம் வகுத்தனர். வேதனையில் அவர் இயேசுவை போல் இரத்தம் வியர்வை வியர்க்க ஜெபித்து கொண்டிருந்தார். ஓர் இடையன் தன் இறந்து போன ஒரே ஆட்டுக்குட்டியுடன் அங்கு வந்து தேவசகாயத்தின் பாதத்தில் விழுந்து மன்றாடினான். இறந்து போன ஆடு உயிர் பெற்று எழுந்தது. மரணத்துக்கு முன் தன்னை இயேசுவின் சாட்சியாய் வாழ தூண்டிய டில்லனாய் மற்றும் அவரது குடும்பத்தாரையும் தன் மனைவியையும் சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தன் மனைவியிடம், உன்னையும் நாட்டு அதிகாரிகள் துன்புறுத்தலாம், எனவே நீ வடக்கன்குளம் சென்றுவிடு. அங்கே என்னை வழிநடத்திய இறைவன் உன்னையும் வழிநடத்துவார் என்று சொல்லி நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்து வழி அனுப்பி வைத்தார். காற்றாடி மலையில் ஆவியை ஒப்படைக்கும் நேரம். ஆரல்வாய் மொழி கோட்டை வாயிலிலும் சிறையிலும் தேவசகாயம் ஓராண்டுக்கு மேல் இன்னலுற்று தவித்தார். அன்று 1752 ஜனவரி 14 வெள்ளிக்கிழமை இரவு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த தேவ சகாயத்தை வேறு சிறைக்கு மாற்றுவதாக சொல்லி சேவகர்கள் எழுப்புகின்றனர்.
வேறு சிறைக்கென்று கதைவிடவா செய்கிறீர்கள்? என்னை இறைவனின் இல்லத்திற்கல்லவா அழைத்துப் போகப் போகிறீர்கள் என்றார். சேவகர்கள் வெளியே வா என்று அவசரப்படுத்தினர். தேவ சகாயத்தின் மனம் தயாராக இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காததால் சேவகர்கள் அவரை அடித்து நொறுக்கினர். மயிலின் காலை உடைத்து ஆடச் சொல்வது போல் அவரின் கால்களின் விலங்கினை பிணைத்து வேகமாக நடக்க கட்டளையிட்டார்கள். அவருக்கு நடக்க முடியாததால் தேவ சகாயத்தின் பூட்டப்பட்ட கை கால் விலங்குகளுக்கிடையே கிராத்தடியை செருகி விலங்குகளை தூக்கி செல்வது போல் தூக்கி சென்றனர். அப்போது தேவ சகாயத்தின் முதுகு வளைந்தது. வாயிலிருந்து இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. தசைகள் கிழிந்தது. அழுவதற்கு கூட சக்தி இல்லாதவராய் எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைத்தார். பின் அவரை பாறை மீது தானாகவே வளர்ந்த ஆலமரத்தடியில் கொண்டு போட்டனர். தனது வேதனைகளால் இயேசுவின் சிலுவை பாடுகளில் பங்கேற்பதற்கு தான் கையளிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தவராய், எனக்கு ஜெபிக்க வேண்டும், அதற்கு நேரம் ஒதுக்கி தாருங்கள் என்று முறையிட்டார். நேரம் ஒதுக்கப்பட்டது. இறைவா, என்னை உமக்காக அர்ப்பணிக்க தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். என் ஆத்துமா உடலை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது. நீரே என் அருகில் வந்து காத்து கொள்ளும். இந்நேரம் முதல் உம்மிடம் என்னை கையளித்து விட்டேன் என்று கூறி கழுத்தில் கிடந்த சிலுவையை முத்தமிட்டார். அவர் முட்டுண்டி ஜெபித்த இடத்தில் அவர் முழங்கால் தடம் பதிந்தது. பின் காவலர்களை அழைத்து, தேவ சகாயம், நண்பர்களே, என்னுடைய வேலை முடிந்துவிட்டது. இனி உங்களுடைய வேலையை நடத்தி முடியுங்கள் என்றார். கயவர்கள் துப்பாக்கி குண்டுகளால் சுட்டு வீழ்த்த பாறையிலிருந்து உருண்டு கீழே விழுந்து, இயேசுவே, என்னை உம் கரங்களில் ஒப்படைக்கின்றேன் என மொழிந்து உயிர் துறந்தார்.